ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா தான் இருப்பீங்க. ஆனால் நான் தான் ரொம்பவே மோசமாக இருக்கேன். ஏன்னா என்னோடய சேனல் போக போகுது. அதுக்கு முக்கியமான ரீசனே வந்து சில்சிலா சீரியல் போட்டது தான் ஒரே காரணம். ஏன்னா மொத்தமாக சில்சிலா சீரியலோட எல்லா வீடியோவுமே பல்காக தூக்கிட்டாங்க. மொத்தமாக ஒரு 65 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். அந்த 65 வீடியோவுமே ஸ்ட்ரைக்கு கொடுத்து தூக்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்குனா 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 3 தான் லிமிட்டே. ஆனால் எனக்கு கொடுத்த ஸ்ட்ரைக்கு எல்லையை மீறி போயிடுச்சு. மொத்தமாக 12 ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் என்னோட எந்த சேனல்லுமே இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு கொடுத்து நான் பார்த்தது கிடையாது. அண்ட் இதுக்கு முன்னாடி எனக்கு எத்தனையோ சேனல் போயிருக்கும். இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்து 6 சேனல் நான் வச்சுருந்தேன். 6மே இதே காரணம் தான், ஸ்ட்ரைக்கு கொடுத்து தான் தூக்குனாங்க. அதனால தான் சொல்லப்போனால் நான் வந்து அந்த கலர்ஸ் டிவி சம்மந்தமாக எந்த ஒரு சீரியலுமே எடுக்காமல் இருந்திருந்தேன். ஹாட்ஸ்டார் சீரியல் மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ இடையில கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஹாட்ஸ்டார் வீடியோ டவுன்லோட் பண்ண முடியாமல் பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் வந்து வேறு வழி இல்லாமல் இந்த சீரியல் எடுக்க வேண்டியதாகிடுச்சு, சில்சிலா சீரியல். அதனால தான் இன்றைக்கி என்னோடய சேனலும் மொத்தமாக ஊற்றிக்க போகுது. ஒரு 6 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு பாவப்பட்டு கொடுத்துருக்காங்கன்னு ஒன்றும் புரியலை. நான் என்னவோ எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. அதில் இருக்கிற 5000 சப்ஸ்கிரைபர்ஸும் போச்சு, மானிட்டேஷன் ஆனதும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சேனல் போக போகிறது உறுதியாகிடுச்சு. அதனால் இனிமேல் இந்த சேனலை மட்டும்தான் நான் வந்து வீடியோ போட போகிறேன். இதுதான் இனிமேல் என்னோட மெயின் சேனலாக இருக்க போகுது. ஆனால் இந்த சேனலில் பழைய மிஸ்டேக்கு திரும்ப பண்ண விரும்பலை. நான் திரும்பவும் பண்ணாலும் என்னைக்காக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சேனல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இப்போ புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. வேறு வழி இருந்தால் நீங்களே சொல்லுங்கள். ஹாட்ஸ்டார் வீடியோ போடுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் அதை நீங்களே சொல்லுங்கள். ஆனால் ஹாட்ஸ்டார் வீடியோ டவுன்லோட் பண்ண முடியாமல் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் ஒரே காரணம் நான் சீரியல் எடுக்காததுக்கான காரணம். அந்த சீரியலை தவிர நான் இதில் என்ன போட போகிறேன்னா, புதுசாக மூவிஸ் போடலான்னு இருக்கேன். அதுவும் பாலிவுட் மூவிஸ். நீங்கள் எந்த மூவி போட சொல்லி சஜஷன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த மூவியை நான் ட்ரை பண்ணுறேன். அந்த மூவியோட முழு கதையை நான் வந்து தமிழில் விளக்குறேன், அதுவும் என்னோட ஸ்டைலில். இந்த ஒரு வழி தான் என்கிட்ட இருக்குது. அதனால தான் இந்த ஒரு கண்டென்ட்டை இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது. திரும்பவும் எப்போ வேணால் ஹாட்ஸ்டார் வீடியோ அந்த லாக்கை எடுத்து விட்டானுங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். திரும்பவும் நான் வந்து ஹாட்ஸ்டார் சீரியல் வீடியோ எல்லாமே நான் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். அது வரைக்கும் இந்த மாதிரி ஹிந்தி மூவிஸ் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, வேறு ஏதாவது கண்டென்ட் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சிறப்பாக செஞ்சுருவோம். ஏன்னா என்னோட விருப்பம், என்னோட ஐடியாங்கிறத தாண்டி உங்களோட விருப்பமும் இருக்கு இல்லையா? அதனால் நீங்களும் சொல்லுங்கள், என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். அது மாதிரியே செஞ்சுருவோம். என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த சேனலுக்கு மிஸ்ஸஸ் நசி வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட்டை இந்த சேனலுக்கும் கொடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்ததுனால மட்டும்தான் என்னால் அவ்வளோ தூரம் வர முடிஞ்சு அந்த சேனலில். அதே மாதிரி சப்போர்ட்டை நான் இந்த சேனலுக்கு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நீங்கள் முழுக்க என்கிட்டேருந்து சீரியலை மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் வந்து நிற்க போகிறது கிடையாது, கேட்க போகிறது கிடையாது. என்கிட்ட கமெண்டில் வந்து இந்த சீரியல் போடுங்க, அந்த சீரியல் போடுங்கன்னு சொல்லத்தான் போகிறீங்க. அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோவை நான் உங்களுக்காக இப்போ அப்லோட் பண்ணுறேன். என்னோட சூழ்நிலையை சொல்லிட்டேன், காரணத்தை சொல்லிட்டேன், இதுதான் ரீசனு அப்படிங்கிறத. இதுக்கப்புறமாதே நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு திரும்பவும் வந்து கமெண்டில் கதறாதீங்க, சீரியல் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் கதறதை பார்க்குறதுக்கு என்னால் தாங்கிக்க முடியல. அதனால தான் இந்த வீடியோவை நான் இப்போ மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன ஏதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.